டாக்டர் தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு ஒரு பெரும் பங்கு அப்படின்றது இளைஞர்கள் மத்தியில நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து அதிக அளவுல அதாவது ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு வேட்கையோட வந்து பல பேர் வந்து வெளிநாடுகள்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க. தாவேக்கா தலைவர் விஜய் வந்து ஒரு தத்துவத்தை அவர் முன்னிறுத்தல தேர்தல் சமயத்தில. அரசியல் கட்சி தொடங்குனாரு. கொள்கை எதிரி பாஜக சொன்னாரு. ஆனா பாஜக எதிர்த்து அவர் பெருசா பேசல. அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாரு. திமுக ஒரு தீய சக்தி. திமுக இருக்கக்கூடாது. திமுகவை அகற்றணும் அப்படின்றது தான் அவர் வந்து பிரதானமா சொன்னாரே தவிர, அவர் கொள்கை அரசியல முன்னெடுக்கல. கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 பேர சொன்னாரு. ஆனா அவர் அரசியல் கொள்கை சார்ந்ததா இல்ல. அப்ப இந்த ஒரு இளைஞர் கூட்டம் அப்படின்றது வந்து ஒரு கொள்கையற்ற கூட்டமா இருக்கே. ஒரு கதாநாயக பிம்பத்தை நோக்கி, ஒரு கவர்ச்சி அரசியலை நோக்கி அது இருக்கு. ஆ, இதை எப்படி வழிநடத்த முடியும்? அடுத்த கட்டமா இது எப்படி நகரும்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயம் இந்த தாவேக்காவோட வெற்றி அப்படின்றது, இப்ப புதியவர்களை ஆதரிக்கணும் அப்படின்றது உங்களுடைய கருத்து. நீங்க தொடர்ச்சியா அத செஞ்சுகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில விஜய் அரசியலுக்கு வந்தப்போ நீங்க ஆதரிச்சீங்க. ஆனா அ தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி நீங்க நேரடியாவே விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் பேசுனீங்க. அப்ப தாவேக்காவோட வெற்றிய நீங்க கணிச்சீங்களா? இந்த தாவேக்காவின் வெற்றி எப்படி பார்க்குறீங்க? சார், இது வந்து ஒரு அறிவியல் ரீதியா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. ஒண்ணு நீங்க சொன்னீங்களே, கொள்கை வர்சஸ் முகம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. நம்மளோட ஆழ் மனசு வந்து இன்னும் ஒரு மிருகம் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துலேருந்து தான் வேலை செய்யுது. நம்ம மிருக மனசுக்கு வந்து கொள்கைன்றது வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு அ ஒரு பிலாசபிக்கலான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு ஒரு முகத்த பார்த்து எடை போடுறது, இது எனக்கு தெரிஞ்ச முகம், எனக்கு புடிச்ச முகம், என்ன மாரி ஒரு மூஞ்சி, நான் நினைக்கிறத அவர் நினைக்கிறார், நான் நினைக்கிறத அவர் பேசுறாருன்ற ஒரு அட்டாச்மெண்ட் ஃபார்ம் பண்றது வந்து இயல்பா வருது. அப்ப இப்ப தொடர்ந்து மனிதர்கள் யார் மேல இந்த மாரி நம்பிக்கை வைக்கிறான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க யார் மேல ரொம்ப அட்டாச்டா இருக்கிறாங்களோ, ஒரு தாய் மேல அட்டாச்மென்ட்டு, ஒரு தகப்பன் மேல அட்டாச்மென்ட்டு, இப்ப வெளி ஊர்லேருந்து வர புது புது மதங்கள் இருக்குல்ல, அது மேல அட்டாச்மென்ட்டு எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னா, "நீ தொடர்ந்து என் கூட இருப்பியா? என்ன நீ புரிஞ்சுக்கிறியா? நான் சொன்னா உனக்கு கேட்குமா? நான் சொல்றத நீ புரிஞ்சு நடப்பியா?" அப்படின்றதெல்லாம் அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு நம்பகத்தன்மை வரும்பொழுது, அதுக்கப்புறம் ஓகே, இந்த ஆள் நமக்காக செய்வாரு. அது இப்ப எங்க ஃபீல்ட்லயே அத நாங்க பார்க்குறோம். இப்ப புதுசா ஒரு டாக்டர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க நல்ல டாக்டரா? கைராசி என்ன டாக்டரா? அப்படின்னு பார்ப்பாங்க. டாக்டரு, டியூஷன் மிஸ்ஸு, டீ கடைக்காரரு, பூ போ பால் பாக்கெட் போடுறவங்க. சோ மெனி பீப்பிள அவங்க அசஸ் பண்றாங்க. இவங்க கன்சிஸ்டன்ட்டா, இவங்க வந்து ட்ரஸ்ட் வர்த்தியா அப்படின்னு அசஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பிக்கை குடுத்த பிறகு, ரொம்ப ஆடிட் பண்ணாம கொஞ்சம் தொடர்ந்து நம்பிக்கை குடுக்குறாங்க. இப்படித்தான் ம். மக்களோட மனப்பான்மை இருக்கு. அப்ப கொள்கைன்றது இதுக்கு அப்புறமா அவங்க யோசிக்கிறது. ம். அவங்களுக்கு வேண்டியது முகபாவத்த வச்சு தான் அவங்க எடை போடுறாங்க. அப்ப முகமே இல்லாதவங்க தான் கொள்கைய பத்தி பேசுவாங்க. முகம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க? அத விட கவர்ச்சியா நாங்க ஒரு மனசுக்கான ஒரு ஐடியாலஜி குடுக்குறோம். ஒரு ஒரு கொள்கை, கோட்பாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிலாம் அவங்க சொல்றாங்க. பட் அப்படி சொல்றவங்க நீங்க எதற்கு சப்ஸ்டிடியூட்டா அது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முகத்துக்கு தான் அது சப்ஸ்டிடியூட். அப்போ நம்ம சொல் வழக்குல கூட நீங்க பாருங்களேன், முகத்திலேயே முழிக்க மாட்டேன். அவங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு மூஞ்சே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஐ டோன்ட் வாண்ட் டூ ஃபேஸ் தெம் அப்படின்னு சொல்லுவோம். வித் வாட் ஃபேஸ் ஆர் யூ கமிங் ஹியர் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. அப்ப ஃபேஸ் பண்றது, அந்த ஃபேஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அழகுக்காக இல்ல. ஒரு ஒரு இல்ல ஒரு முகமும் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப பாஜகவே வந்து அந்த மதவாத கொள்கை, அந்த அடிப்படையில தான் தன்னுடைய அரசியல் நகர்த்துனாங்க. ஆனா மோடின்ற ஒரு ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு ஆமா. தேவைப்பட்டது. அந்த மோடியின் மீது தான் அவங்க தத்துவத்தையே வந்து இல்ல, மோடி கட்டமைச்சாங்க. வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவரு அவர் வந்து ஆரம்ப காலத்துல அவர் இளமையா இருக்கும்போது கூட அவர் கரிஸ்மேட்டிக் எல்லாம் கிடையாது. அவரு வந்து ட்ராக் ரெக்கார்டு. நான் குஜராத் மாடல் பண்ணியிருக்கேன். என் சிட்டிய அது கூட பாதி பொய்ன்னு அப்புறம் பிற்காலத்துல கண்டுபிடிச்சாங்க. ஸோ நான் எவ்வளவு எஃபிஷியன்ட்டான ஆளு. நான் என்னோட வாழ்க்கையே நான் இதுக்கு தான் அர்ப்பணிச்சிருக்கேன். நான் உங்களுக்கான ஆளுன்ற பேர்ல தான் அவர் வந்தாரு. மோடி வந்து அ விஜய் கம்பேர் பண்ணும்போது கரிஸ்மா லெவல்ல அவர நம்ம மேட்சே பண்ண முடியாது. ம். விஜய் தான் மோர் கரிஸ்மேட்டிக் இல்ல பெர்சன். விஜய் கம்பேர் பண்ணல. பட் தத்துவ ரீதியா ஒண்ணு எடுபடாது. ஒரு இல்ல, இமேஜ வச்சுக்கிட்டு தத்துவன்றது யாருக்குன்னா சார், ஈவன் இந்த ரிலிஜன் பார்ட் ஆஃப் வியூல பேசுறவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, தத்துவங்கள் வந்து சாதாரண மனிதர்களுக்கு பொருந்தாது. ஆனா சாதாரண மனிதர்களுக்கு கதைகள் தான் சொல்லணும். முதல்ல பாகவதம் சொல்லணும். பாகவதத்துல அவங்க ஊறி, அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணா, கிருஷ்ணன் எப்படி பொறந்தான், கிருஷ்ணன் எல்லாம் பேசிட்ட பிறகு தான், கிருஷ்ணன் என்ன தத்துவத்த சொல்ல வரான்றது அவங்களுக்கு புரியும்.
அப்போ தத்துவன்றது கடைசியில் அது புரிஞ்சுக்கிறவங்க தான் அதால் யாருக்கு போய் அந்த அளவுக்கு மூளையில் அவங்களுக்கு புரிகிற சக்தி இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ அடிப்படை மனிதர்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு அந்த கதை, அந்த கிருஷ்ணாவோட லீலைகள் அதெல்லாம் தான் சொல்லணும். கிருஷ்ணா எப்படி பிறந்தா வளர்ந்தான்ற கதை சொல்லணும்னு அவங்களே அப்படி சிலபஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ எல்லாருக்கும் அது தானே பொருந்தும். இப்போ யாருமே தத்துவத்தை எதிர்பார்த்து எங்கேயும் போகிறதில்ல. அவங்க அடிப்படை மனம் குணாதிசயம் என்னன்னா, ஆர் யூ தேர் ஃபார் மீ? ஆர் யூ மை பர்சன்? எனக்கு நீ இருப்பியா, செய்வியா, உன்னை நான் நம்பலாமா? அப்படின்ற பேசிக் அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ல தான் நம்ம வேலை செய்கிறோம். அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ல அவர் ஜெயிச்சுட்டே வந்திருக்காரு. கேர்ஃபுல்லி கிராஃப்டட், கியூரேட்டட் அண்ட் பில்ட் பர்சனாலிட்டி அது. யாரு அது சொல்றீங்க? தற்செயல் கிடையாது. விஜய். விஜய். அவர் மெனக்கெட்டு அதை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ப்ரெசன்டேஷனை டெவலப் பண்ணி மெருகேற்றி கொண்டாந்துருக்காரு. ஒரு செதுக்கி செதுக்கி கொண்டாந்துருக்காரு. அது அதோட அவ்வளோ எஃபர்ட் போட்டதோட ஹார்ட் ஒர்க்கோட பலன் மெய் வருத்தம் கூலி தந்திருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது இந்த கான்செப்ட். இன்னொரு ஆங்கிள் சார், இப்போது யூஸ்வலி என்ன நடக்கும்னா, நான் எப்படி கணிச்சேன், எனக்கு எப்படி தோணுது, ஹவு டிட் ஐ, அந்த ஆங்கிள்லேருந்து யோசிக்கும்போது பொதுவாக வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது யூத் பவரை. இளைஞர்கள் அப்படின்னா, இளைஞர்கள்ன்றது அந்த உருவம் கிடையாது. இளைஞர்கள்ன்றது அவங்க உடம்புல ஓடுற ஹார்மோன். அந்த டெஸ்டோஸ்டிரான். அந்த டெஸ்டோஸ்டிரான் தான் உலகத்தையே மாற்றுது. பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுறது மனிதர்கள் இல்லை, மனிதர்களுக்குள்ளே இருக்கிற டெஸ்டோஸ்டிரான். பெரிய பெரிய யுத்திகளை கண்டுபிடிக்கிறாங்க, சயின்டிஃபிக் டிஸ்கவரி கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட அதிகமாக ஆண்கள் தான் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ ஆண் ஏன் அதெல்லாம் செய்கிறாங்க? ஆண் மனசு ஏன் அவ்வளோ வித்தியாசமாக இயங்குது? அது பதப்படுத்தப்பட்ட ஆண் மனசு மாதிரி ஒரு பெரிய கருவி கிடையாது. அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல். அந்த டூல் எதனால் இயங்குதுன்னா டெஸ்டோஸ்டிரானால் இயங்குது. அப்போ இவ்வளோ டெஸ்டோஸ்டிரான் எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனில் தான் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த தனித்தனி ஆண்கள் ஜெயிக்கலனாலும் அவங்களோட பிரதிநிதி ஜெயிப்பாங்க. அப்போ இதே இதே பேராமீட்டர்ஸ் தான் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன், இங்கே நடந்த நம்ம ஊரில் நடந்த மொழி போராட்டங்கள், நம்ம ஊரில் நடந்த திராவிட இயக்கத்தோட அந்த காலத்தில் நடந்த அவங்க செய்த மாற்றங்கள், புரட்சிகள் எல்லாம் எப்படி நடந்ததுன்னா ஆண்கள் தான் பெரும்பாலும் போய் செய்தாங்க. அப்போ இதில் குறை கண்டுபிடிக்கணும்னு அவள் பெண்களோட பங்கு எப்படி கேட்பாங்க? பெண்களோட பங்கு இருக்கு. ஆனால் ஒரிஜினல் ஐடியா யாருது? ஒரிஜினல் ஐடியா ஒரு ஆணுடையது. பெண்களோட ஒரிஜினல் ஐடியாவும் ஜெயிச்சிருக்கு. பட் தட் இஸ் நாட் டுடேஸ் டாபிக். அப்போ ஆண்கள் ஒரு பக்கம் போகிறாங்க. அந்த அது ஒரு காட்டில் யானை எந்த பக்கம் போதோ அது வழியாக தான் நதி போகும்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி பெரிய ஆண் திரள் எந்த டைரக்ஷனை நோக்கி போதோ அந்த டைரக்ஷனில் தான் சமூக மாற்றங்கள் ஏற்படும். இல்லை அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போங்க, அங்கே ஒரு ஒன் வே டிராஃபிக் இருக்குது அது வழியாக போங்க, ஒரு குட்டி சந்து இருக்குது அப்படி போங்கன்னா எல்லாரும் போய் சேரலாம். பெரிய ஜன சந்தடி எந்த டைரக்ஷனில் போதோ அதுதான் அப்புறமா ராஜபாட்டையே ஆகும். ஸோ இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. பட் சில பேர் அந்த டினையிலே இருந்துட்டு அப்படிலாம் இருக்காது, எல்லாம் நடக்காது, நீங்கள்லாம் கற்பனையில் சொல்கிறீங்க அப்படின்னு ஏன் அவங்கெல்லாம் உண்மையை மறந்துட்டாங்க இல்லை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்றது எனக்கு புரியல. பட் இதுக்கு முன்னாடியும் வந்து யூத் ஃபோர்ஸ் அப்படி இருந்திருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து சீமானை நேசிக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ணாமலை முன்னாடி நீங்கள் வரிசைப்படுத்தியிருந்தீங்கல்ல, விஜய், அண்ணாமலை, சீமான், உதயநிதி அப்படின்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்க. அப்போ வந்து யங் ஃபோர்ஸ் வந்து அங்கேயும் அட்ராக்ட் ஆயிருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஒரு பெரிய சினிமேட்டிக் இமேஜ் தானே இது நடத்தி யூத்துக்கு வந்து ஆஸ் யூ செட், யூத்துக்கு வந்து அவங்கள லீட் பண்ணுறதுக்கு யங் பீப்புளுக்கு எப்போவுமே யார் இங்கே ரெஸ்பான்சிபிளான பர்சன், என்னை லீட் பண்ண போகிறது யார், எனக்கு தான் பிரச்சனை வந்ததுன்னா நான் யாரை போய் அணுகணுன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஹூஸ் த ரெஸ்பான்சிபிள் லீடர் ஹியர், ரோல் மாடல் ஹியர்னு அவங்க தேடுறாங்க. 4-5 பேர் தான் அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே ஃபிட்டுன்னு ஆனாங்க. அந்த 4-5 பேரில் வந்து விஜய் வாஸ் கம்ப்ளீட்லி த சூப்பர் செல்லர். வேறு யாருக்கும் அவ்வளோ பிராண்ட் வேல்யூ இல்லை. இவர் அவ்வளோ சோஷியல் கேபிட்டல் ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தாரு. அதனால he was able to win. பட் அது we agree that it is a crafted, curated version of himself. அதுக்கான விலையும் அவர் கொடுத்துட்டு தான் இருப்பார். It's not an easy role to play. It's a very difficult role to play. But that strategy won. அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க? அண்டர் எஸ்டிமேட் வேணும்னே பண்ணாங்களா, இல்லை தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாமல் பண்ணாங்களா? அதில் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. இதை யாரும் கவனிக்காமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. சம்திங் இஸ் கோயிங் ஆன். இப்போ அந்த இளைஞர்கள் வந்து ஒரு திரை மாயை இல்லை, அதுக்குள்ளேயே தான் அவங்க இருக்காங்களா? இப்போ அவங்க வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவங்கள வந்து ஒரு ஐடியாலஜியில் வழிநடத்த வாய்ப்பு இருக்கா? இப்போ இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ நாள் பொலிட்டிசைஸ்டாக இருந்த வீட்டில் இருந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், யங் சில்ட்ரனு, வயசான தாத்தா பாட்டி, அவங்களுக்கு தான் அவ்வளோ போர் அடிச்சிட்டு இருந்தது. ஏன்னா ரியல் லைஃப்பில் ஒன்றும் ட்ராமாவே இல்லை, ஒன்றும் பெரிய போர் வரல, ஒன்றும் வரல. ஒரு முன்னையாவது ஒரு கொரோனா வந்தது, அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இப்போ எதுவுமே இல்லைன்றதுனால அவங்களுக்கு எலெக்ஷன் தான் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது.
அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நானும் அதில் கலந்துக்கணும், இந்த பெரிய டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடக்குது, இல்லை நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஈகர்னஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், எல்லாரும் இப்போ சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் உட்காந்து அந்த சேனல் ஆன் பண்ணி பார்த்துட்டுருங்க, இன்னைக்கு என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறா. இல்லை, பார்த்துக்கிட்டு அரசியலை கவனிக்கிறாங்கன்றத விட விஜய் ரசிக்கிறாங்கல்ல, அதுதானே பெரும்பான்மையாக இருக்குது. விஜய் மட்டுமே எப்பவுமே அதில் மெயின் ஃபேஸாக வரதில்லை, நிறைய பேர் தான் வராங்க. அதோட சைடு எஃபெக்டாக எல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க. ஓ, இத்தனை நாளாக இப்படி நடந்ததா, ஓ இப்படிலாம் பேசுகிறாங்களா, சட்டசபைன்னா இப்படி தான் நடக்குமா அப்படின்னு இந்த கியூரியாசிட்டி வருது. இதை கல்டிவேட் பண்ணி நம்ம ஒரு ஜெனரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கலி அவேர் பீப்புளை கிரியேட் பண்ணுறது எங்களோட வேலை, அது விஜயோட வேலை இல்லை. இது மாதிரி இன்ட்ரெஸ்டட் சிவிக் சொசைட்டியில் இருக்கிற ஆட்கள் தான் இதை பற்றி பேசி ஓரளவுக்கு ஒரு அலையை கிரியேட் பண்ணியாச்சு. இனிமேல் அவர் லைஃப்பை ஷேப் பண்ணிட்ட மாதிரி இவங்க லைஃப்பை நம்ம ஷேப் பண்ணோம். இடதுசாரி தத்துவமோ வலதுசாரி தத்துவமோ, ஆனால் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிறதுன்றது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை வந்து நம்ம வந்து அவங்க பொலிட்டிக்கலாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஒரு கடமையை செஞ்சுக்கிறாங்க, அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. பட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அலை இருக்குல்ல, அந்த அலை வந்து வேற பக்கம் போயிடாம பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா? இவ்வளோ நாள் மக்கள் வந்து தேவர் பொலிட்டிக்கலோட அப்பாத்தட்டிக்காக இருந்தாங்க. ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, ஏதோ நடக்குது, இவன் வந்தாலும் அதான், அவன் தான், எவன் வந்தாலும் அதே தான், எனக்கு என்ன நடந்தது இப்போ, எனக்கு என்ன ஆச்சு இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. இது ஏதாவது நடந்தா கூட அவங்க தட்டி கூட கேட்க மாட்டாங்க, குப்பையை கூட நடு ரோட்டில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் வேணாலும் பண்ண போகிறப்போ அப்படின்ற ஒரு அசால்ட் இருந்தது. அப்பாத்தட்டிக்காக இருந்தாங்க, எதை பற்றியும் ஒரு பெரிய பட்டுக்காமல் தொட்டுக்காமல் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. இப்போ தான் திடீர்னு பிரேக் போட்டு நிறுத்தி, ஓ இது எங்கள் நாடு இல்லை, எங்கள் தலைவர் இல்லை, நாங்கள் பொறுப்படுத்திக்கணும் இல்லைன்னு ஒரு ஆட்டிடியூட் வருது, ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் நடக்குது. அப்போ ஒரு பெரிய அலை வீசும்போது அது அதோடய ட்ராவல் ஆகி அதை ஷேப் பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்க முடியும். ஸோ அதை தான் இப்போ நம்ம எல்லாம் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எல்லாரும் அதை தான் செய்யணும்.